இது ரொம்ப அழகான பகுதி இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கு. நீங்க தினமும் பயன்படுத்துற பெட்ரோல், டீசல், எல்பிஜி எல்லாமே திடீர்னு ஒரு நாள் கணக்காம போட்டா என்ன ஆகும்? அதாவது ஒரே ஒரு சீ ரூட்ட மூடினா போதும், இந்த உலகத்தோட பொருளாதாரம் சில நாட்கள்லயே சிதறி போகும். நமக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிற கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, பல நாடுகளுக்கு தட்டுப்பாடா இருக்கிற பெட்ரோல் எல்லாமே இந்த ஒரு இடத்த நம்பிதான் இருக்கு. அந்த இடம் தான் த ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்மஸ். உலக ஆயில் ட்ரேட்ல சுமார் 20% இந்த சின்ன கடல் ரூட்டை நம்பிதான் இருக்கு. இந்த இடம் மூடப்பட்டா என்ன ஆகும்? இந்த வீடியோல இந்த உலகத்தின் மிக முக்கியமான கடல் சாலையான த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி முழு உண்மையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மிக குறுகிய கடல் சாலை. இந்த கடல் சாலையில பெர்ஷியன் கல்ஃப் ஒரு பக்கமும் அரேபியன் சி இன்னொரு பக்கமும் இணைக்குது. இதோட வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா ஈரானும், தெற்கு பகுதியில ஓமன் மற்றும் யுஏஇ இருக்கு. இந்த சீ ரூட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 167 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. அதுல அகலம் பாத்தீங்கன்னா வெறும் 33 கிலோமீட்டர் தான். அந்த 33 கிலோமீட்டர்ல கூட குறிப்பா சொல்லணும்னா வெறும் 3 கிலோமீட்டர் பகுதியில தான் ஒரு சில இடங்கள்ல திரும்ப வேண்டியிருக்குது ஆயில் டேங்கர்ஸ். அதனால 33 கிலோமீட்டரையும் கூட நம்மளால சரியா யூஸ் பண்ண முடியாது. சில இடங்கள்ல வெறும் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் அகலம் இருக்கும். அந்த 33 கிலோமீட்டர் தான் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான இடமா இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி பேசும்போது மிக முக்கியமா பேச வேண்டியது ஆயில் டிரான்ஸ்போர்டேஷன். உலகத்துல தயாராகும் எண்ணெயின் பெரிய பகுதி மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் நமக்கு வருது. உதாரணமா சவுதி அரேபியா, ஈராக், குவைத், யுஏஇ, கட்டார். இந்த நாடுகளிலிருந்து வரும் எண்ணெய் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு செல்லணும். அதற்கு ஒரே முக்கியமான வழி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். இன்னொரு வழியும் இருக்கு, ஆனா அது நாம் சுத்தி போனோம். அது 2 வேலைகளை விட பல நாட்கள் ஆகும். இன்னும் கூட பெட்ரோல் செலவு அதிகமாகும். அதாவது காஸ்ட் அதிகமாகும். ஒரு நாள்ல மட்டும் சுமார் 20 மில்லியன் பேரல் ஆயில் இந்த கடல் சாலையை கடந்து போகுது. அதாவது உலக எண்ணெய் வர்த்தகத்தின் 5ல் 1 பங்கு இந்த இடத்துல நடக்குது. இந்த கடல் சாலையை தினமும் பாத்தீங்கன்னா ஆயில் டேங்கர்ஸ், எல்என்ஜி ஷிப்ஸ், கார்கோ ஷிப்ஸ், மிலிட்டரி ஷிப்ஸ் என பல வகையான கப்பல்கள் செல்லும். அந்த கப்பல்ஸ் தான் போட்டு இன்னைக்கு ஈரான் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆயில் டேங்கர் மட்டுமே சில நேரங்கள்ல 2 மில்லியன் பேரல் ஆயில் வரைக்கும் எடுத்துட்டு போகும். அந்த அளவுக்கு முக்கியமான கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ள இருக்கு. அதனால இந்த கடல் சாலை மிக முக்கியமான ஷிப்பிங் ரூட்டா இருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி பேசும்போது பெரிய விஷயம் ஒன்று நினைக்க வரும். அதாவது ஈரான், யுஎஸ்ஏ, இஸ்ரேல் இடையான பதற்றமான இந்த போர் சமயம். ஈரான் எங்களை தாக்கினா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் மூடிட்டாங்கன்னு வைங்களேன். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுல இருந்து பெட்ரோல் விலை அதிகரிக்க போற இந்த பிரச்சனை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஈரான் இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. ஈரான் தன்னுடைய கடற்படை அப்புறமா இந்த மிசைல்ஸ் எல்லாமே அந்த பகுதியில் வச்சுதான் பாதுகாக்குது. அதனாலதான் இந்த கடல் சாலையை எப்போதுமே மிலிட்டரி டென்ஷன் ஜோனாவே இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திடீர்னு மூடப்பட்ட என்ன ஆகும்? உலக எண்ணெய் திடீர்னு குறைஞ்சிடும். ஆயில் பிரைஸ் சில நாட்கள்ல ரெட்டிப்பாகும். ஆல்மோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல 3 மடங்கு அதிகரிக்கும். அதன் தாக்கம் என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும், ஃபுட் பிரைஸ் அதிகமாகும், எக்கானமி ஸ்லோ ஆகும். அதாவது ஒரு சின்ன கடல் சாலையே முழு பொருளாதாரத்தையும் அதிர செஞ்சிடும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கிறதுனால பல பெரிய நாடுகள் தன்னுடைய கடற்படையை இங்க வச்சிருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ நேவி, யூகே நேவி, பிரான்ஸ் நேவி இந்த நாடுகள்லாம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக பெட்ரோல் பண்றாங்க. ஏன்னா இந்த கடல் சாலை மூடப்பட்டா அவ்வளவுதான் இல்லையா, உலக வர்த்தகமே பாதிக்கப்படும். அதனாலதான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இப்போது உலகத்துல இருக்கிற மிகவும் பாதுகாக்கப்படும் கடல் சாலையில ஒன்று. இங்க ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்கு, சர்வைலன்ஸ் சேட்டலைட்ஸ் இருக்கு, நேவல் பேசஸ் இருக்கு, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சாலும் கூட ஈரானோட ஆர்டிலரியில இருந்து, மிசைல்ஸ்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு கப்பலும் இந்த இடத்த கடந்து போகும்போது அதன் பாதை ரொம்ப கவனமா கண்காணிக்கப்படுது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில பல முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணமா சொல்லணும்னா 1980களில் ஈரான் ஈராக் வார் நடத்தப்பட்ட போது பல ஆயில் டேங்கர்ஸ்கள் தாக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் பாத்தீங்கன்னா டேங்கர் வார் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த சமயத்துல அவ்வளவு டேங்கர்ஸ் அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல முறை கப்பல்கள் பிடிக்கப்பட்டிருக்கு, தோன்கள் கண்காணிச்சிருக்காங்க, மிசைல் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, இப்பவும் கூட ஏற்பட்டு இருக்கு. அதனால இந்த இடம் எப்பவுமே ஹை டென்ஷன் ஜோனாவே இருக்கு. ஓகே, நம்ம இந்தியாவுக்கு இந்த இடம் எவ்வளவு முக்கியமான இடம்? இந்தியாவுக்கு வரும் எண்ணெயின் பெரிய பகுதி மத்திய கிழக்கு நாடுகள் தான் வருது. அந்த எண்ணெய் எப்பவுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வந்தாகணும். அதனால இந்த இடத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தா கூட பெட்ரோல் பிரைஸ் நம்ம ஊர்ல அதிகரிக்கும். இதனாலதான் இந்தியா இந்த கடல் சாலையை எப்பவுமே கவனமா கண்காணிக்குது. எதிர்காலத்துல என்ன மாதிரி பிரச்சனை வரும்?
இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா எனர்ஜியோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அதனாலதான் இந்த கடல் சாலை எப்பவுமே உலக அரசியல் மற்றும் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகத்துல பல பெரிய நாடுகள் இருக்கலாம், பல படைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல ஒரு சின்ன இடம் முழு உலகத்தின் எதிர்காலத்தையும் கட்டுப்படுத்தும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிப்பட்ட ஒரு இடம். உலக பொருளாதாரத்துல ஒரு குறுகிய கடல் சாலை மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கின்றது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். இந்த போர் நீடிக்க நிச்சயம் நமக்கு அதிகமான பிரச்சனைகள்லாம் வரும். ஏற்கனவே நம்ம ஊர்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால பல ஹோட்டல்கள் கடையெல்லாம் மூடிட்டாங்க. இன்னும் பாதி பேர் பாதி மெனு வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அது நடத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கான தட்டுப்பாடு அதிகரிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதை சொல்றது என்ன இருக்கு. அது இல்லாம நம்ம ஊர்ல எப்பவுமே பேனிக் பையிங் அதிகமா இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நமக்கு கிடைக்காம போயிருச்சு என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம அதிகமா வாங்கி வச்சிருவோம். அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த பதுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 7 வருஷம் தண்டனை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிளாக்ல விற்கிறவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேல சிலிண்டர்ஸும் விற்கிறதா கேள்விப்படுறோம். அதுவும் இல்லாம கேஸ் சிலிண்டர்ஸ் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஆட்டோஸ் எல்பிஜி ஓடும் இல்லையா, அந்த எல்பிஜி ஆட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 69 ரூபாய் இருந்த காசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ற தவறுகளால நல்ல விதமா வியாபாரம் பண்றவங்க கூட வியாபாரம் பண்ண முடியாம அளவுக்கு போயிருச்சு. அதுவும் இல்லாம நிறைய பேர் வேணும்னே ஹை டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற இந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய்.